தமிழ்நாடு ஆசிரியர் முன்னேற்றக் கழகம் மாநில தலைவர் ஆ. மணிகண்டன். நேற்றும் இன்றும் தலைமைச் செயலகத்தில் மாணவர்களுக்காகவும் ஆசிரியர்களுக்காகவும் சமூக நலனுக்காகவும் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி செயலர்கள் மற்றும் அமைச்சர் பெருமக்களை சந்தித்து வருகிறோம். தற்போது அரசு பள்ளி மாணவர்களுக்கு 7.5% இடஒதுக்கீடு என்பது வழங்கப்பட்டு வருகிறது. இதனால் லட்சக்கணக்கான அரசு பள்ளி மாணவர்கள் பயனடைந்து வருகிறார்கள். அது மட்டுமின்றி தற்போது தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் இந்த 7.5% இடஒதுக்கீட்டினை 10% உயர்த்துவதற்கான ஆலோசனை செய்து வருவதாக தகவல் கிடைத்திருக்கிறது. மிகுந்த மகிழ்ச்சி அளிக்கக்கூடியது. இது கடைநிலையில் இருக்கக்கூடிய கிராமப்புற மாணவர்களுக்கு பெரிய அளவில் பலனளிக்கக்கூடியதாக இருக்கும். இந்த திட்டத்தினை மேலும் விரிவுபடுத்தி அரசு பள்ளியில் 9ஆம் வகுப்பிலிருந்து சேருகிற குழந்தைகள் 6லிருந்து 8ஆம் வகுப்பு வரை பல்வேறு பள்ளிகளில் அருகாமை பள்ளியில் படித்துவிட்டு பிறகு 9ஆம் வகுப்பிலிருந்து 12ஆம் வகுப்பு வரை படிக்கக்கூடிய குழந்தைகள் அவர்களையும் உட்படுத்த வேண்டும் என்ற அடிப்படையில் அவர்களுக்கு 1% இடஒதுக்கீடை கூடுதலாக வழங்க வேண்டும் என்றும், முழுக்க அரசு பள்ளிகளே இல்லாத நிலையில் சில மாவட்டங்களில் அரசு உதவி பெறும் பள்ளிகள் மட்டும்தான் இருக்குது. அந்த மாதிரி நேரங்களில் அவர்களுக்கு 1.5% இடஒதுக்கீட்டினை கூடுதலாக வழங்க வேண்டும். எனவே 2.5% இந்த தனி பிரிவையும் உட்படுத்தி வழங்கினால் பெரிய உதவியாக இருக்கும். அது மட்டுமில்லாமல் பாராமெடிக்கல் என்று சொல்லக்கூடிய மருத்துவ இணை படிப்புகளில் மற்ற எல்லா துறைகளுக்கும் இந்த 7.5% இடஒதுக்கீடு இருக்குது. அந்த அரசாணையில் இந்த பாராமெடிக்கல் என்று சொல்லக்கூடிய நர்சிங் உள்ளிட்ட பல்வேறு படிப்புகள் டிஃபார்ம் பிஃபார்ம் இதுக்கெல்லாமே உட்படுத்தாத நிலையில் அரசாணை வந்துருச்சு. அதனால் அதில் படிக்கக்கூடிய குழந்தைகள் அரசு பள்ளியில் இருந்தாலும் அதில் படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு 7.5% இடஒதுக்கீடு வழங்கப்படுவதில்லை. எந்த அறிவிப்புகளிலும் தனியான வழங்கப்படுவதில்லை. ஆனால் அதில் மற்ற சிறப்பு ஒதுக்கீடுகளில் சிறப்பு மாற்றுத்திறனாளிகள் உள்ளிட்டவர்களுக்கு அதில் வாய்ப்புகள் வழங்கப்படுகிறது. ஆனால் அரசு பள்ளிக்கு என்று மற்ற உயர்கல்வி வாய்ப்புகளில் வழங்கப்படுவது போல் இது வழங்கப்படுறதில்லை. இது குறித்து வழங்க வேண்டும் என்று மருத்துவத்துறை முதன்மைச் செயலாளர் அவர்களை சந்தித்து வலியுறுத்தியிருக்கிறோம். அவரும் எங்களது கோரிக்கை குறித்து ஆய்வு செய்து உரிய நடவடிக்கை எடுப்பதாக தெரிவித்திருக்கிறார்கள். இந்த டெட் தேர்வை பொறுத்தவரையில் ஆசிரியர்கள் ஏற்கனவே ஆசிரியர் தேர்வு வாரியத்தின் மூலமாக தேர்வு செய்யப்பட்டு முறைப்படியான எழுத்து தேர்வு மூலமாக தேர்வு செய்யப்பட்டவர்கள். இவர்களுக்கு மீண்டும் ஒரு எழுத்து தேர்வு என்பது பின்னோக்கி இழுத்துச் செல்வதாக அமையும். இதற்கு காரணம் அனைவருக்கும் கல்வி உரிமை சட்டம் 2009 படி இவர்களை அனைவரும் உட்படுத்த வேண்டும் என்று மாண்புமிகு நீதிமன்றங்கள் உத்தரவிட்டதன் அடிப்படையில் சொல்லியிருக்கிறார்கள். இது 1ஆம் வகுப்பிலிருந்து 8ஆம் வகுப்பு வரை இருக்கக்கூடிய 14 வயதுக்குட்பட்ட குழந்தைகளுக்குத்தான் இந்த சட்டம் பொருந்தும். ஆனால் 9 மற்றும் 10ஆம் வகுப்பு, அதாவது 15 மற்றும் 16 வயதுக்குட்பட்ட குழந்தைகளுக்கு இது பொருந்த மாட்டார்கள். எனவே உயர்நிலை மேல்நிலை பள்ளிகளை பணியாற்றக்கூடிய மூத்த பட்டதாரி ஆசிரியர்கள் 9 மற்றும் 10ஆம் வகுப்பு போதிக்கக்கூடிய ஆசிரியர்களாக இனங்கண்டு அவர்களை சிறப்பு நிலை மற்றும் தேர்வு நிலை அடிப்படையில் இனம் பிரித்து இந்த பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும். அவர்களை பிரித்தால் கிட்டத்தட்ட ஒரு 16,000 ஆசிரியர்கள் இந்த சட்ட எல்லைக்குள் வராமல் அவர்களை முதல் கட்டமாக விடுவித்த முடியும் என்கிறத எடுத்து கூறியிருக்கிறோம். இது கல்வித்துறையினுடைய கூடுதல் செயலாளர் அவர்களிடம் இது குறித்து வலியுறுத்தியிருக்கிறோம். அவரும் கனிவுடன் கேட்டிருக்கிறார். கடந்த 1ஆம் தேதி இது குறித்து கல்வித்துறையுடைய முதன்மை செயலாளர் அவர்களிடமும் மதிப்புமிகு சந்திரமோகன் ஈயாப்பா அவர்களிடம் இது குறித்து வலியுறுத்தியிருக்கிறோம். அவரும் இது குறித்து கனிவுடன் பேசுவதாக சொல்லியிருக்க. நிறைய பிரச்சனைகள் இருந்தாலும் இந்த அரசு சிறப்பாக ஆசிரியர்களுக்கும் பொதுமக்களுக்கும் பல்வேறு சலுகைகளை வழங்குவதற்கு முனைப்புடன் செயலாற்றி கொண்டிருக்கிற அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.